Day 4 Preparation for Common Model First Revision Test. You need to study portion பாருங்க examples and exercise of 2.5 and 2.6. இது page number 1. Part A ல 5 one word இருக்கு. 5 one wordையும் எழுதி பார்த்துறணும். First question. The center and radius of the circle modulus of 2z plus 2 minus 4i is equal to 2r dash. Solution. சென்டர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்யூஷன். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி இருக்கும் பாருங்க. given that the equation is modulus of 2z plus 2 minus 4i is equal to 2. இப்போ நமக்கு z minus z0 is equal to rன்னு இருக்கணும். தானே? அப்போ z மைனஸ்ங்கும்போது இங்கே 2z இருக்கக்கூடாது. அப்போ டிவைட் த்ரூ அவுட் பை 2. அப்போ 2z 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்க. z மட்டும் வரும். இங்கே 1 இருக்கும். இங்கே மைனஸ் 2i இருக்கும். இஸ் ஈக்குவல் இங்கே 2 by 2 1. சரி, இப்போ நமக்கு அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணணும், இதில் ஒரு மைனஸை காமனாக எடுக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸை காமனாக எடுக்கும்போது இந்த 1க்கு வந்து நீங்கள் -1 போடணும். அப்போ இது ப்ளஸ் 2i ஆயிரும். ஈக்குவல் டு 1 இருக்குது. இப்போ இது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கு பாருங்கள். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த மைனஸுக்கு அப்புறம் இருக்கிறது சென்டர், ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்குது ரேடியஸ். அப்போ this equation represents a circle with center z0 is equal to -1 plus 2i. அதை பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதுறதா இருந்தால் -1, 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி ரேடியஸ் ஈக்குவல் டு பாருங்கள். ரேடியஸ் வந்து 1 யூனிட். therefore the correct option is A -1, 2 and 1. Question number 2. If z is a complex number such that z belongs to C difference R and z plus 1 by z belongs to R, then modulus of z is dash. Solution. Given that z plus 1 by z belongs to R, real numberல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோடைய இன்வர்ஸையும் ஆட் பண்ணும்போது அது வந்து என்னதான் ரியல் நம்பரா. அந்த ரியல் நம்பரை நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். லெட் z plus 1 by z is equal to wன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியலாக இருக்கணும்னா பாருங்க, இம்ப்ளைஸ் w இஸ் அ ரியல் நம்பர். இது வந்து கிவன் கண்டிஷன் படி wங்கிறது நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலாக இருக்கணும்னா அதோடைய கான்ஜுகேட் கண்டுபிடிச்சாலும் சேமாக தான் இருக்கும். w இஸ் ஈக்குவல் டு w பார். ஏன்னா நமக்கு w பார் இஸ் ஈக்குவல் டு -w வந்துச்சுன்னா பியூர்லி இமேஜினரி, w பார் இஸ் ஈக்குவல் டு w வந்துச்சுன்னா பியூர்லி ரியல் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும். அப்போ இந்த கான்செப்ட் வச்சு நான் டெவலப் பண்ண போகிறேன். அப்போ wங்கிறது z plus 1 by z. w பார்னா இதுக்கு ஹோல் பார் எடுத்துருங்க, அவ்வளோதான். அப்போ ஹோல் பார் எடுக்கும்போது ப்ளஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக பார் எடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட், அடுத்தது 1 by z கான்ஜுகேட். அப்போ 1 by z னா 1 by z பார்னே எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இசட்டையும் 1 by z பாரையும் ஒன்று போல் குரூப் பண்ணுறோம். அப்போ z இங்கே இருக்குது, -z 1 by z பார் இங்கே வந்திருக்கு. அப்போ z பார் ஏற்கனவே அங்கே இருக்கிறது இருக்கட்டும், இந்த 1 by z மட்டும் ரைட் சைட் கொண்டு போயிருக்கேன், -1 by z. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடுக்கு தனியாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா z பார் தான் எல்சிஎம். அப்போ அங்கே z பார் -1 ஈக்குவல் டு, இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா z தான் எல்சிஎம். அப்போ z பார் -1. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். அப்போ இந்த இசட்டை கொண்டு அங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், ஈக்குவல் டு இந்த இசட் பாரை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ z பார் இன்ட்டு z பார் -1. இப்போ பாருங்கள், இந்த ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடில் இருக்கிற டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஈக்குவல் டு அங்கே ஒன்றும் இல்லை, அதனால 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலேயும் காமன் டேர்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா z பார் -1 இஸ் அ காமன். அப்போ z பார் -1 காமன் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், z மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே z பார் மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 0 இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன கிவன், சின்ஸ் z இஸ் a complex number,
z காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் இசட்ல இருந்து இசட் பாரை மைனஸ் பண்ணுறது ஜீரோவாக இருக்க சான்ஸ் இல்லை. அதனால இந்த செகண்ட் ப்ராக்கெட் ஜீரோவாக இருக்காது. அப்போ இந்த ப்ராடக்ட் ஜீரோவாக இருக்கணும்னா எதர் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கும் ஆர் செகண்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்குங்கிறது ரூல். ஆனால் இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிற கான்செப்டில் இந்த செகண்ட் ப்ராக்கெட் ஜீரோ இருக்க சான்ஸ் இல்லை. therefore the first bracket only 0. அப்போ z bar minus 1 மட்டும் 0ன்னு எழுதிக்கிங்க. இது மாடுலஸ் z the whole square சொல்லலாம். -1 = 0. இந்த -1 ரைட் சைட் கொண்டு போயிருங்க. equal to +1. இப்போ taking square root on both sides, modulus of z is equal to 1. Therefore the correct option is B1. Question number 3. The conjugate of 8i minus 6 is dash. Solution. Definition of conjugate. என்ன படிச்சிருக்கோம்? The conjugate of a complex number z is equal to x plus iy is defined as z bar is equal to x minus iy அப்படின்னு படிச்சிருக்கோம். இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பாருங்க, 8i minus 6 தான் கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து இமேஜினரி பார்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும். The standard form is -6 plus 8i. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்தோடனே டெஃபினேஷன் படி பாருங்க, இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. therefore the conjugate is -6 minus 8i ன்னு கிடைக்கும். therefore the correct option is D, -8i minus 6. Question number 4. If z minus 1 by z plus 1 is purely imaginary, then modulus of z is dash. Solution. Given that z minus 1 by z plus 1 is purely imaginary, we know that if z is purely imaginary, then z bar is equal to minus z. இது நமக்கு தெரியும் அப்படிதானே? அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து எழுதுறேன். இது purely imaginary சொல்லியிருக்கு. அப்போ given that z minus z plus 1 is purely imaginary, which implies the complex number conjugate, whole conjugate is equal to negative of z minus 1 by z plus 1 அப்படி எழுதணும், minus of. இப்போ இந்த டிவைட் பை இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு தனி கான்ஜுகேட், டினாமினேட்டருக்கு தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மைனஸ் இருக்கிறதுனால இந்த கான்ஜுகேட்டை செப்பரேட்டாக எழுதலாம். இசட்டுக்கு தனியாக 1க்கு தனியாக எழுதலாம். அப்போது இசட் பார் மைனஸ் 1 பார் பை இசட் பார் ப்ளஸ் 1 பார். அப்போ இந்த ஒன்னோட கான்ஜுகேட் 1 தான், அதனால் அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்போ ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கிறது அப்படி இருக்கட்டும். இப்போ இது 1 தான் நினச்சிடுங்க. இசட் பார் மைனஸ் 1, இது இசட் பார் ப்ளஸ் 1. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல், அதனால் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள், இந்த இசட் பார் மைனஸ் 1 into z plus 1 is equal to, அப்புறம் மைனஸ் ஆஃப் பாருங்க z minus 1 into z bar plus 1. சரி, இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ z bar plus அப்புறம் z bar into 1 z bar, அப்புறம் -1 into z minus z, -1 into 1 minus 1 is equal to, மைனஸ் வெளியில் இருக்குது இருக்கட்டும், z into z bar இது, இங்கே z into 1 z, இங்கே -1 into z bar minus z bar, -1 into plus 1 minus 1. இப்போ இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது அவ்வளோ எழுதிக்கிடுவோம். ரைட் சைடில் மைனஸ் z பார் மைனஸ் z ப்ளஸ் z பார் ப்ளஸ் 1. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் சேம் சைன் இருக்கணும். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் z பார், இங்கே ப்ளஸ் z பார், இங்கேயும் ப்ளஸ் z பார், ரைட் சைடு கொண்டு போய் நெகட்டிவ் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்த மைனஸ் z அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஆக மீதி எதுவும் கேன்சல் ஆகாது. அதனால இந்த z பார் இருக்கட்டும். இங்கேருந்து இந்த z பார் லெஃப்ட் சைடு இருந்தால் ப்ளஸ், அப்போ 2 times z பார். இந்த 1 -1 ரைட் சைட் பண்ணால் ப்ளஸ் 1, அப்போ 1 + 1 2. இப்போ 2ஆல் கட் கொடுத்தீங்கன்னா z பார் இஸ் ஈக்குவல் டு 1. z பாரை நீங்கள் என்ன எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 1. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1. Therefore the correct option is B1.
Question number 5. If modulus of z is equal to 1, then the value of 1 plus z by 1 plus z bar is dash. Solution. Given that modulus of z is equal to 1, squaring on both sides, modulus of z square is equal to 1 square, that is 1. Modulus of z square நீங்க z bar னு சொல்லலாம், is equal to 1. இதில் z bar கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்காக z bar is equal to 1 by z. ஆக z bar கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டினை கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் 1 plus z by 1 plus z bar. இப்போ இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் z barக்கு பதிலாக 1 by z போடுங்க. சரி, இப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கலாம். டினாமினேட்டர் நியூமரேட்டர் 1 plus z இருக்கட்டும். டினாமினேட்டரில் z தான் எல்சிஎம். அப்போ அங்கே என்ன வரும்னா z plus 1 வந்துடும். இப்போ 1 plus z z plus 1 கட் கொடுத்தீங்கன்னா 1 ஆயிரும் பாருங்க. அப்போ 1 by z இருக்கு. இது ரெசிப்ரோக்கல் போடும்போது ஈக்குவல் டு z. அப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. therefore the correct option is A, Z. அடுத்த பார்ட் பியில் 2 கொஸ்டின், பார்ட் சியில் 2 கொஸ்டின், பார்ட் டியில் 2 கொஸ்டின். அப்போ 2 மார்க் 2, 3 மார்க் 2, 5 மார்க் 2 கொஸ்டின் இருக்குது. வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6. If modulus of z is equal to 1, show that 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4. Solution. In our textbook, page number 68, we have a result, that is modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. அதே நேரத்தில் greater than or equal to whole modulus of z1 minus modulus of z2ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா நான் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இல்லை z1 is equal to z ஸ்கொயர். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரை -3ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஆக 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை அஸ்யூம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் ப்ளஸ் இந்த டேம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே -3ன்னு அஸ்யூம் பண்ணனால இந்த மிடில் டேமை நம்ம அஸ்யூம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, therefore இப்போ 2 பக்கம் மாடுலஸ் எடுத்துரும். அப்போ modulus of z1 is equal to modulus of z ஸ்கொயர். இங்கே அப்போ modulus of z ஸ்கொயர் modulus of z1, அப்போ 1 ஸ்கொயர், அதோடைய வேல்யூ 1 தான், ஏன்னா 1ன்னு கிவன். அடுத்த z2க்கு மாடுலஸ் எடுக்கிறேன். அப்போ இதுக்கு மாடுலஸ்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் இல்லை, அதனால 0 ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9ன்னு தெரியும். அப்போ ரூட் 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஆக ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த இன்இக்வாலிட்டியில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போது டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அந்த இன்இக்வாலிட்டி படி ஹோல் மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z1 வந்து 1. அடுத்த மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அது நமக்கு எவ்வளோனா 3. அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 - 3 போட்டிருக்கீங்க. மாடுலஸாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2. z1க்கு வேல்யூ உங்களுக்கு தெரியும், அதுதான் நமக்கு z ஸ்கொயர். z2க்கு வேல்யூ தெரியும், அதான் -3. டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திரும்ப மாடுலஸ் ஆஃப் z1 வேல்யூ 1 ப்ளஸ் அடுத்த வேல்யூ வந்து 3யும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இது மாடுலஸுக்குள்ளே -2ன்னு வருது பாருங்கள். மாடுலஸுக்குள்ளே -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொஸ்டின் தான் அது இருக்கட்டும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வந்திருக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் -2ஓட வேல்யூ தெரியும், நெகட்டிவ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் தானே எழுதுவோம். அப்போ இதோடைய வேல்யூ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் இருக்குது பாருங்க. therefore hence proved. Question number 7. Which one of the following points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus I? Solution. Let z is equal to 1 plus I and z1 is equal to 10 minus 8i. இப்போ distance between 2 points, distance between z and z1 is equal to modulus of z minus z1. z க்கு வேல்யூ 1 plus I,
z1 ஓட வேல்யூ வந்து 10 minus 8i. அதான் மைனஸ் இருக்கனால பிராக்கெட்டில் தான் போடணும். ஈக்குவல் டு இங்கே 1 minus 10 வந்து மைனஸ் 9 வரும். பிறகு 1 ப்ளஸ் 8i வந்து 1i ப்ளஸ் 8i வந்து 9i வரும். இப்போ இதோடைய மாடுலஸ் வேல்யூ என்ன நினச்சிவிங்க? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 81 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 162 யூனிட்ஸ். இது வந்து இசட்டுக்கும் இசட்1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்தது இசட்டுக்கும் இசட்2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ, இசட்2 இஸ் ஈக்குவல் டு 11 ப்ளஸ் 6i. The distance between z and z2 is equal to modulus of z minus z2 is equal to modulus of z2 ஓட வேல்யூ 1 plus i minus z2 ஓட வேல்யூ 11 plus 6i. அது நெகட்டிவ் வரதுனால பிராக்கெட்டில் தான் போடணும். இப்போ 1 minus 11 வந்து minus 10, 1i minus 6i வந்து minus 5i. இப்போ இதோடைய மாடுலஸ் வேல்யூ என்ன நினச்சிவிங்க? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர்னா ஈக்குவல் டு 100 வரும், அங்கே 25 வரும். 100 ப்ளஸ் 25 வந்து ரூட் ஆஃப் 125 யூனிட்ஸ். இப்போ சொல்லுங்கள், எந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலர் டிஸ்டன்ஸு? ரூட் ஆஃப் 125 தானே ஸ்மாலர். தேர்ஃபோர் 11 ப்ளஸ் 6i இஸ் க்ளோசஸ்ட் டு 1 ப்ளஸ் i. தட்ஸ் ஆல். Question number 8. Show that the equations z cube plus 2z bar equal to 0 has 5 solutions. இந்த ஈக்குவேஷனுக்கு 5 சொல்யூஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் given that z square plus 2z bar is equal to 0. அப்போ இந்த 2z bar ரைட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா minus 2z bar. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லிடுவோம். Taking modulus on both sides implies modulus of z cube ஈக்குவல் டு மாடுலஸுங்கும் போது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 2வும் கான்ஸ்டன்ட் தான். இசட் பாருக்கு மட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பார். மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் மாடுலஸ் ஆஃப் இசட்டும் சேம் தான். அதனால் நான் வந்து இசட் தான் போடுவேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கியூப் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஒரு மாடுலஸ் ஆஃப் இசட்டை காமனாக எடுத்துடலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ப்ராடக்டோட வேல்யூ 0, ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 0னா ஒன்று ஃபஸ்ட் நம்பர் 0வாக இருக்கும் ஆர் அதர் நம்பர் 0வாக இருக்கணும். அப்போ அதர் நம்பர் 0னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறத நம்ம எழுத முடியும். இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0ங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. அப்போ இசட் ஈக்குவல் 0ங்கிறது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சொல்யூஷனுக்கு வரும்போது இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் வந்து இசட் பார்னு எழுதலாம் ஈக்குவல் டு 2. இப்போ இதில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டா. இப்போ இதில் z bar is equal to 2 by zன்னு எழுதிக்கிடும். இப்போ z பாரோட வேல்யூ 2 by zங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க. அப்போ சப்ஸ்டியூட் z bar is equal to 2 by z in equation number 1. We get 1 implies z cube is equal to minus 2 into 2 by z. இப்போ இந்த z வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா which implies z power 4 equal to minus 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இது z power 4 வந்திருக்கனால இதுக்கு 4 சொல்யூஷன் வரும். It has 4 non-zero solutions. Already we have 1 zero solution. ஒரு 0 solution வந்துச்சு. இப்போ இதுக்கு 4 சொல்யூஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ so the equation z cube plus 2z bar equal to 0 has 5 solutions. That's all. Question number 9. Find the square root of minus 8 minus 6i. To find the square root of minus 8 minus 6i solution, here we have to use the formula to find the square root. Here a is equal to minus 8 and b is equal to minus 6. Therefore, modulus of z is equal to modulus of minus 8 minus 6i. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் இருக்குன்னு நினச்சிவிங்க. ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் தட் இஸ் 8 ஸ்கொயர் 64, அப்புறம் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்போ 36. இன்னும் ஆட் பண்ணால் ரூட் ஆஃப் 100 வரும் ஈக்குவல் டு 10. இப்போ தேர்ஃபோர் ரூட் ஆஃப் minus 8 minus 6i is equal to, இதுக்கு ஃபார்முலா தெரியுங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z
plus a whole divided by 2 or the plus I into b by mod b root of modulus of z minus a by 2. இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ 10. அடுத்த ப்ளஸ் ஏக்கு வேல்யூ -8. அப்போ நீங்கள் -8 டைரெக்டாக போட்டுடலாம். பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பியோட வேல்யூ உங்களுக்கு -6. அப்போ -6 பை மாடுலஸ் ஆஃப் -6 வந்து +6 ஆயிரும். ஈக்குவல் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து 10. அடுத்து மைனஸ் ஏன்னு இருக்குது, இங்கே -aக்கு -8, அப்போ இங்கே +8 போடணும். பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கிடுவோம். 10 - 8 வந்து 2. அப்போ ரூட் ஆஃப் 2 by 2ன்னு வரும். ப்ளஸ் ஐ இன்ட்டு இதோடைய வேல்யூ -1. ஏன்னா டிவைட் பண்ணுவோம் -1. இங்கே ரூட் ஆஃப் 18 by 2. இப்போ இந்த 2 by 2 கட் கொடுத்தா 1 தான் வரும். அப்போ ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். 1க்கு ரூட் எடுத்தாலும் 1 தான், அதனால் 1 டேரெக்டாக போட்டேன். அடுத்து இந்த மைனஸ் இருக்கட்டும். இங்கே 18 2ஆல் கட் கொடுத்தா 9, 9க்கு ரூட் தான் 3. அப்போ 3i மட்டும் போடுங்க. இதுதான் அதோடைய ஸ்கொயர் ரூட். இப்போ 5 mark question. Question number 10. Show that the points 7 plus 9i minus 3 plus 7i 3 plus 3i representing the complex numbers form a right angled triangle on the Argand diagram. Solution. இப்போ நம்மகிட்ட 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 3 நம்பரும் வெர்டிசஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ 3ஐ அஸ்யூம் பண்ணிக்கிறேன். லெட் z1 அது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், z3 தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். 3 நம்பரை அஸ்யூம் பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம வெர்டிசஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏன்னு சொல்லுவோம், செகண்ட் பின்னு சொல்லுவோம், தேர்டை சின்னு சொல்லிடுவோம். இப்போ 3 சைடு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட லென்த் கண்டுபிடிக்கணும். த லென்த்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஃபர்ஸ்ட் வந்து ஏபி, z1க்கும் z2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2ன்னு சொல்லுவோம். z1ஓட வேல்யூ 7 + 9i மைனஸ் z2ஓட வேல்யூ -3 + 7i. ப்ராக்கெட்டில் தான் போடணும், நெகட்டிவ்க்கு அப்புறம் உள்ள சப்ஸ்டியூஷனை. இப்போ இதை நீங்கள் ப்ராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. அப்போ மைனஸ் ஆஃப் -3 + 3 மைனஸ் ஆஃப் +7 -7i ஈக்குவல் டு 7 + 3 வந்து 10 வரும். 9 - 7 வந்து +2i வரும். இப்போ இதோடைய மாடுலஸ் வேல்யூ என்ன நினச்சிவிங்க? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா +2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் வந்து 100 + 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 104. இது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ். செகண்ட் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். பிசினா z2க்கும் z3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z3. z2ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் -3 + 7i மைனஸ் z3ஓட வேல்யூ 3 + 3i. இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ -3 மைனஸ் ஆஃப் 3 அப்போ -6. 7 மைனஸ் 3i வந்து 4i வரும். இப்போ இதோடைய மாடுலஸ் சொல்லினா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வரும். அப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 + 16. இதோடைய வேல்யூ ரூட் ஆஃப் 52. அடுத்த தேர்ட் சைடு சிஏன்னா z3 மைனஸ் z1. அப்போ மாடுலஸ் ஆஃப் z3 மைனஸ் z1 எடுத்துக்கிடுவோம். z3ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3 + 3i. z1ஓட வேல்யூ 7 + 9i. அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3 - 7 வந்து -4 வரும். 3 - 9 வந்து -6i வரும். இதோடைய மாடுலஸ் வேல்யூ ரூட் ஆஃப் -4க்கு ஸ்கொயர் ப்ளஸ் -6க்கு ஸ்கொயர். -4க்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. 6 ஸ்கொயர் வந்து 36. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் ரூட் ஆஃப் 52 வருது. ஆக 3 சைட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணுதா? அதுல இது ஐசோஸ்டஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. அவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதான் செக் பண்ண போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, பித்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுறது தான். ஸ்மாலர் சைடு 2 சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் பிக்கர் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ கன்சிடர் ஸ்மாலர் சைடு வந்து பிசியும் சிஏயும். பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். பிசி ஸ்கொயர் √52 அதுக்கு ஸ்கொயரு ப்ளஸ் அதுவும் √52 ஸ்கொயர். இப்போ √52 ஸ்கொயர்னா வெறும் 52
equal to இங்கே 52 and add பண்ணா equal to 104 which is equal to AB square. Therefore measurement of angle C is equal to 90. C 19 எப்படி போடுறோம்? greater sideல எந்த letter இல்லையோ அது 90 இருக்கும், அல்லது smaller sideல எது repeat ஆகுதோ அது 90 இருக்கும். Here the two sides are equal and the sides satisfy the Pythagoras theorem. Therefore the 3 points form an isosceles right angle triangle, hence proved. Question number 11. If z is equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 by iz plus 1 is equal to minus 2, show that the locus of z is x plus 2y minus 2 equal to 0. Solution. Let z is equal to x plus iy. இது given. இப்போ நம்ம இதோட imaginary part கண்டுபிடிக்கணும். அந்த bracket உள்ள இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் imaginary part எடுக்கலாம். Consider 2z plus 1 by iz plus 1 is equal to 2 into z க்கு வேல்யூ போட போறேன். அப்போ z க்கு வேல்யூ x plus iy by iz. அதுமாதிரி இங்கேயும் z க்கு வேல்யூ போட்டால் x plus iy. இப்போ இதில் வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம், இங்கே i ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 2 into x வந்து 2x, 2 into iy i into 2y plus 1 இருக்கட்டும். அடுத்து i into x ix, i into iy i square y that is minus y, இங்கே plus 1 equal to, இதில் வந்து ரியல் பார்ட் பக்கத்தில் எழுதணும். அப்போ 2x plus 1 வந்து பக்கத்தில் எழுதிக்கிறேன், plus i into 2y தனியாக இருக்கட்டும். அடுத்து இங்கே 1 minus y வந்து ரியல் பார்ட், அதனால் அது ரெண்டு பக்கத்தில் இருக்கட்டும், plus ix வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் காஞ்சிகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டரோட காஞ்சிகேட். இப்போ அந்த ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதோடைய காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். காஞ்சிகேட் என்ன? 1 minus y minus ix by 1 minus y minus ix. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது முதல்ல டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? டினாமினேட்டர் பாருங்கள், a plus b into a minus b, a square minus b square ஃபார்முலா. நான் இங்கே i இருக்கிறதுனால நீங்கள் plus b square போட்டுடலாம். அப்போ 1 minus y whole square plus x square டைரெக்டாக போட்டுறேன். நியூமரிக்கில் எப்படி மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்தேன்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணா ரியல் பார்ட் மல்டிப்ளை பண்ணணும், இமேஜினரி மல்டிப்ளை பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர் வரல, ரியல் பார்ட். இப்போ உங்கள்கிட்ட ரியல் பார்ட் தேவையில்லை, அதனால் நான் அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணாமலே டேரெக்டாக ரியல் பார்ட் ப்ளஸ்ன்னு எழுதிடுவேன். ப்ளஸ் ஐ இன்ட்டு, இப்போ இமேஜினரி பார்ட் எப்படிலாம் வரும்? இந்த 2ஐயும் 1 minus y மல்டிப்ளைனாலும் இமேஜினரி பார்ட் தான், 2x plus 1 into x மல்டிப்ளைனாலும் இமேஜினரி பார்ட் தான். அப்போ எழுதுறேன் பாருங்கள், 2ஐயும் 1 minus y மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது மைனஸ், அப்புறம் x இன்ட்டு இந்த 2x plus 1, இதுதான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட். இப்போ நமக்கு என்ன தேவை பாருங்கள், என்ன given that imaginary part of 2z plus 1 by iz plus 1 equal to minus 2, இது given. அப்போ இந்த givenல நம்ம இதில் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுங்க, ரியல் பார்ட் பேச வேண்டாம். அப்போ எழுதுறேன் பாருங்கள், இந்த இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து வந்து அதை ஈக்குவல் டு minus 2ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு minus 2ன்னு இந்த டினாமினேட்டர் கொண்டு அங்கே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், equal to minus 2 into இந்த denominator. சரி, இப்போ bracket மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். 2y into 1 2y, 2y into minus y minus 2y square. அடுத்த minus x into 2x minus 2x square, minus x into 1 minus x equal to minus 2 into 1 minus 2, minus 2 into minus 2y plus 4y, minus 2 into plus y square minus 2y square, minus 2 into x square minus 2x square. இதில் நான் வந்து 1 minus y whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணிடுவோம், சேம் டேம் எல்லாம் minus 2y square, இங்கே ஒரு minus 2y square கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு minus 2x square, இங்கே ஒரு minus 2x square கேன்சல் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற டேம் எல்லாம் எழுதினீங்கன்னா ஒரு minus x இருக்குது. அப்புறம் y டேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2y இருக்குது, அங்கே இருந்து ஒரு 4y வரும். அப்போ இங்கே ஒரு 2y minus 4y வரும். அதுக்கு முன்னால் இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டாங்க ப்ளஸ் 2 ஆயிரும். இந்த 4y லெஃப்ட் சைடு இருந்தால் மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிடுங்க, ப்ளஸ் 2ன்னு வரும். எல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். இதில் வரக்கூடிய இந்த மைனஸ் 2y வந்து ப்ளஸ் 2y ஆயிரும். இந்த ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 2 ஆயிரும். ஈக்குவல் டு 0 இஸ் த லோக்கஸ் ஆஃப் z, ஹென்ஸ் ப்ரூவ்ட். கொஸ்டினில் எதனா கொடுத்துருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். இதோட நம்ம டே 4 முடிக்கிறோம். அடுத்தது டே
7, 8, 9, 10 நாலும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எழுதி பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் ஒன் வேர்ட் பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க் கொஸ்டினும் அதில் சேர்ந்து வந்துடும். டே 5, டே 6 மட்டும் நான் அடுத்தது போடுறேன். ஓகே, தேங்க்யூ.